புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் உட்பட 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடு முழுவதும் 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் உட்பட 12 பேருக்கு இந்த பத்மஸ்ரீ விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் உட்பட மொத்தம் 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, யாருக்கெல்லாம் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு? 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரியை சார்ந்த தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு தவில் இசையில் சிறந்த விளங்கியமைக்காக தற்பொழுது அவருக்கான ஒரு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் பாரா ஒலிம்பியனான விளையாட்டு வீரர் ஹர்விந்தர் சிங்கிற்கும் தற்பொழுது பத்மஸ்ரீ விருதை அதிகாரப்பூர்வமாக மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. பிரேசிலை சார்ந்த வேதாந்தா குரு ஜோனஸ் மசேட்டி, டெல்லியை சார்ந்த டாக்டர் நீர்ஜா பாட்டியா உள்ளிட்ட மொத்தம் முதற்கட்ட பட்டியலை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது பத்மஸ்ரீ விருதுகளுக்கான அந்த அன்சங் ஹீரோஸ் என அழைக்கப்படும் பட்டியலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. நாளை குடியரசு தின நிகழ்வுகள் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது இன்று இரவு பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளையும் கூடிய விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவிக்க உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் உட்பட 12 பேருக்கு இந்த விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுசித்ரா, மீண்டும் ஒரு முறை யாருக்கெல்லாம் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை விரிவாக பகிர்ந்துக்கலாம். முதற்கட்டமாக 12 பேருக்கான பத்மஸ்ரீ பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. அதில் புதுச்சேரியை சேர்ந்த தவில் கலைஞர் பி தட்சிணாமூர்த்தி, பிரேசிலை சார்ந்த வேதாந்தா குருவான ஜோனஸ் மசேட்டி, விளையாட்டு வீரர் ஹர்விந்தர் சிங், டெல்லியை சார்ந்த கேன்சர் மருத்துவரான நீர்ஜா பாட்லா, அவர் மட்டுமல்லாமல் பெயின் சிங் பபேஷ் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டுமல்லாமல் அதற்கு வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்த ஹத்திங் என்ற ஒரு விவசாயி ஆகியோருக்கும் இந்த ஒரு பத்மஸ்ரீ விருதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அவர் மட்டுமல்லாமல் டிராவல் பிளாகரான ஹியூ அண்ட் கோலன் கன்சேருக்கும் இந்த விருதை அதிகாரப்பூர்வமாக வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. குவைத்தை சார்ந்த யோகா நிபுணரான ஷெய்கா அல் சபா அவருக்கும் பத்ம ஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. சுமார் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் நேபாள், குவைத், பிரேசில் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருதை இந்த ஆண்டிற்கான ஒரு அறிவிப்பாக தற்பொழுது மத்திய அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 12 பேருக்கான ஒரு பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மொத்தம் 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி உட்பட 12 பேருக்கு இந்த விருதுகளானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுசித்ரா, பொதுவாக இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் வழங்கப்படுது? என்னென்ன கிரைட்டீரியா எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க? அதை என்ன அடிப்படையில் இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது? நிச்சயமா, அது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நிபுணர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டவருக்கான ஒரு பத்மஸ்ரீ விருதுகள், பத்ம விருதுகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவது வழக்கம். மிக முக்கியமாக அந்த அவர்கள் சார்ந்த துறையில் எவ்வளவு சிறப்பான பணியை அவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட ஒரு தேர்வு என்பது அதன் அடிப்படையில் தான் தேர்வாகும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டுத்துறையோ சினிமா துறையோ
வேளாண் துறை என அவர்கள் செய்த புரட்சிகரமான ஒரு செயல்கள் அடிப்படையிலும் இந்த ஒரு விருதுகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது வழக்கம். பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய 2 விருதுகளுமே அதிகபட்ச உயரிய விருதுகளாக கருதப்படும் பார்க்கப்படும் நிலையில் அந்த பத்மஸ்ரீ விருதுகளை பொறுத்த அளவில் கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக அன்சங் ஹீரோஸ், அதாவது அறியப்படாத மனிதர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு பத்மஸ்ரீ விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. வளர்ந்து வரும் கலைஞர்கள், இதுவரை அறியப்படாத கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய மக்களை வெளி உலகிற்கு கொண்டு வரும் வகையிலான ஒரு தேர்வு கட்டமைப்பை, அதாவது ஆன்லைன் மூலமாக ஒரு தேர்வு கட்டமைப்பு என்பது அதற்காக சிறப்பான ஒரு சிறப்பு குழுவையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது. அந்த கமிட்டியின் சார்பாக இந்த பத்மஸ்ரீ விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு இறுதி பட்டியல் என்பது அந்த குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படுவதற்கு சுமார் ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு முன்னதாக மட்டுமே அந்த விருது பெறுபவர்களுக்கும் இந்த தகவல்கள் வழங்கப்படுவது வழக்கம். அவர்கள் அந்த தேர்வு செய்யப்படும் ஒரு வழிமுறையை பொறுத்தளவில் ஆன்லைன் மூலமாக அவர்கள் தாங்களாகவே விண்ணப்பிக்கலாம், அல்லது அவர்கள் சார்பாக வேறு யாரேனும் அவர்களை ரெக்கமெண்ட் செய்து விண்ணப்பிப்பதற்கான ஒரு வழிவகையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது செய்துள்ளது. அந்த பெறப்படும் விண்ணப்பங்கள் அடிப்படையில் யாரெல்லாம் அறியப்படாத மனிதர்களாக இந்த பத்மஸ்ரீ விருதிற்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த ஒரு விருதுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம். பத்மபூஷன், பத்ம விபூஷனை பொறுத்த அளவில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாகவே தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள் உள்ளிட்டோர் மட்டுமல்லாமல் பிரபல திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் என பல 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல தொடர்பான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.